வருத்தம் இருக்கும், அது நியாயமானது. கோபம் தவறானது, வருத்தம் நியாயமானது. ஏன்னா கடவுள்கிட்ட வருத்தப்படுறதுக்கு நம்ம அத்தனை பேருக்கும் உரிமை இருக்குது, புரியுதா? அதனால் நான் யாரையும் மனம் பார்த்தோ இனம் பார்த்தோ முகம் பார்த்தோ நான் யாரையுமே கூப்பிடலை. நீங்கள் இருட்டுக்குள்ளே உட்கார்ந்தாலும் நான் கூப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு சாமி என் கண்ணில் காட்டும், என் ஞானத்தில் காட்டும், எனக்கு செவியில் கேட்கும், அதை கூப்பிடுவேன். நீங்கள் வேணால் கரண்ட்டை ஆஃப் பண்ணிட்டு வேணாலும் உட்காருங்க, நான் கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். அதனால் நான் ஓரவஞ்சனையாக கூப்பிட்றோம்னு யாராவது திங்க் பண்ணிங்கன்னா அது மகா குற்றம். உங்கள் உள்ளத்தை தயவு செய்து சீர்திருத்துங்கள். கால் வந்துட்டு வா. என்னப்பா? ஓ சரி. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். இதுவரை சில பேர்களுக்கு உனக்கு பிடிச்ச ஒரு தெய்வத்தை மனத்தில் நினச்சி சோதிடம் சொல்லுற மாதிரி, கொஞ்சம் விபூதி கொடுக்கறது மாதிரி, ஒரு தேவதை எனக்கு துணை கொடுக்கணும் அப்படிங்கிறது உன் ஆத்மாவில் ஒரு ஆசையாக இருக்குது. உண்மையா இல்லையா? அது ஒரு சித்தாகி எனக்கும் அப்படி ஒரு சக்தி இருந்து என் பிழைப்பையும் நடத்தணும், மற்றவங்களுக்கு வழியும் காட்டணும், அதுக்கு எனக்கு ஒரு வழி கொடுக்கணும் கருப்பசாமி நீ கேட்குற. உண்மையா இல்லையாடா? காலில் வந்துட்டுவான். பார்த்தியா எவ்வளோ பெரிய விவரத்தை கேட்குறான். எழுதிட்டியா? அவருக்கு ஒரு ஆள் எழுத வந்தானே, எழுதிட்டியா? வேற என்னப்பா வேணும்? அது ஒரு சின்ன ஆப்ரேஷனால குணமாகும், உனக்கு எந்த பாதிப்பும் வராது. காப்பாற்றி தரம் போ. கர்மசாமிக்கு அரியலூர் ஓடியா ஓடியா, சத்தம் கொண்டு வா வா வா. ஏய், உன் பொண்டாட்டி வந்தால் தான் நீங்கள் வரணும், நீ மட்டும் வந்து எனக்கு வரக்கூடாது சொல்லிட்டேன். இல்லடா தம்பி, அது உண்மைதானடா பரமேஸ்வரா? வா. கண்ணங்கருத்த கிளி கட்டழகன் தொட்ட கிளி அண்ணனடை போட்டாளடி. வந்துடும். உனக்கு ஒரு குழந்தை வேணும், வேணுமா வேண்டாமா? அது ஆம்பளை பிள்ளையா பிறக்கும். என் பேரு கருப்பசாமின்னு வைக்கணும். வச்சுருவல்ல? கால் வந்துட்டு வா. நீ உட்கார, அவா விழுந்து வரட்டும். இவ்வளோ வயதுக்கு மேலே நான் குழந்தை பத்து வளர்க்கணுமே சாமி, எவ்வளோ பெரிய சுமை. குழந்தையும் தரணும், வளர்க்கக்கூடிய சக்தியும் தரணும்னு மனம் வந்துக்கிட்டிய மகளே. இந்தா அந்த குழந்தையை பெறக்கூடிய பாக்கியமும் அதை வளர்த்து வாழ வைக்கக்கூடிய சக்தியும் உனக்கு கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும் அப்படி ஒரு கேள்வி. குழந்தை ஜனனமான 3வது மாதத்திலிருந்து என்னுடைய நினைவு உன் உள்ளத்தில் ஓடும். என்னுடைய நினைவு உன் உள்ளத்தில் ஓடும். பிறக்கிற பிள்ளையினுடைய இருதய உணர்விலே கருப்பசாமி என்னும் திருநாமம் பதிந்துவிடும். அதற்கு பின்பு என்னுடைய திருவுருவ போட்டாவை வைத்து நீ என்னுடைய விபூதியை எடுத்து கொடுத்து வரக்கூடிய மக்களுக்கு வர கொடுத்து உன் வாழ்வும் சிறக்கும், செல்வமும் பிறக்கும். கால் வந்துவா. கர்மசாமிக்கு கொடுக்காண்டமா நம்ம பிள்ளைகளுக்கு வரத்த. இந்த கனியை அழியாமல் சிதறாமல் பத்திரமாக காத்து ரட்சிக்க வேண்டும். செல்வம் பெருகும், ஐஸ்வர்யம் கூடும். இந்த கனியை உன் கணவனை சாப்பிட சொல். குழந்தை பிறக்கக்கூடிய சக்தி அவனுக்கு கிடைக்கும். அடையாளம் பார்த்துக்கொள், மாற்றி விடாதே, வெற்றி உண்டு. நல்லா, அவ்வளோதான். அவ்வளோதான். இந்தா அதே அரியலூரில் பெண்ணடியாள். கால் வந்துட்டு மகளே. அவன் என்ன இருக்கிய? போய் அமைதியாக போய் உட்காருங்க. கனியை மறந்துடாத. ஏய் பெண்ணடியாள், வாழ்க வாழ்க வாழ்க. என்னம்மா வேணும்? கண்ணை முடிக்கா, கையை கொடு. இந்த கை வேண்டாம், வா நீ வச்சுக்கா. கால் வந்துட்டு வா. உன் பொண்ணுடைய மனதை போய் பார்த்தேன். பொருந்தா இடத்துல நம்ம போய் மாட்டிக்கிட்டோமோன்னு சொல்லி மிக வருத்தப்பட்டு கண்ணீர் ஒடித்துக்கிட்டு இருக்கான். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு ஆதரவு சொல்லாமல் மன அழுத்தத்தை கொடுத்து வேதனைக்குரியவளை ஆக்கி தன்னுடைய புன்னகையும் புன்னகையும் பறிபோய் விட்டதென்று கண்ணீர் ஒடிக்கிறாள். கால் வந்துட்டு வா.
இல்லை செயின் பிளக்காது, உன் வெயிட்ட செயின் பிளக்காதுடா. உன் பிள்ளைய மனம் குறையாமல் நிம்மதி குன்றாமல் நெஞ்சார வாழ வச்சா போதும்ல, செல்வத்தோடும் இணைந்த இன்பத்தோடும் மகிழ்வாள், ஆனந்தமாவாய் மக்களே. அதே அரியலூர் மாவட்டம் தொழிலை பற்றியும் கேட்டு வந்த மகன். கால் வந்துட்டு இன்னொரு கால் வந்துட்டு. அடுத்து திருமணம் பற்றி கேட்டு வந்தது யார்? வாடா தம்பி வா. யார் வேணும்? பெற்றோர்களை பார்க்கணுமா, நீ பார்த்தது நடக்கணுமா? நீ தான் தோத்து போயிட்டிய, அதனால நாங்கள் கிழவங்க தான் பார்க்கணும். அமைதியா நில்லு. இன்னொரு கால் வந்துட்டு வா. காட்டில் மழையாய் கடலில் நீராய், இதுவரை உழைச்ச முதல்லாம் காட்டில் வீசிய தென்றல் போல, கடலிலே பெய்த மழையைப் போல, பாறையிலே விதைத்த விதையைப் போல பாழடைந்து போனது. அதுக்கு ஒரு நட்பும் ஒரு பெண்ணும் ஒரு காரணமாக இருந்தால் ஒரு காலத்தில் இந்த துன்பங்களெல்லாம் தீர்த்து நீ நல்ல முறையில் வாழணும், எனக்கு தொழிலும் வேணும், நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பான்னு கேட்டு வந்திருக்கியான். கால் இருக்கா? இந்தா இன்னும் ஒரு வாரம் கேட்டுக்கா. என்னடா வேணும்? தொழிலை விருத்தி ஆக்கிட்டேன், சந்தோஷமாரு. பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார், யாகத்தில் கலந்துக்கா. ஓடு. கர்மசாமிக்கு கால் வந்துட்டு வாடா தம்பி. நல்ல விடலை, இன்னொரு தடவை வந்துட்டு வா. மூன்றாண்டு காலங்களாக பார்த்தேன், ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் சுழற்சி சரியில்லை. அதனுடைய காரணத்தால் ஏமாற்றங்கள், மனவேதனைகள், குடும்பத்திலே வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள், உறவினர்களுக்குள் பகை, ஏற்றத்தாழ்வான உணர்வு, இவை அனைத்தும் தோன்றி உறவினர்களுக்குள்ள போய் நிற்க முடியாத ஒரு வேதனை. அதனால் இந்த திருமண தடைக்கு ஒரு காரணம் இவனா அல்லது கிரகமா இல்லை குடும்பம் சரியில்லையா? இந்த நிலைமையிலிருந்து மீட்டி எங்களை வாழ வைக்கணும் கருப்பசாமின்னு கேட்டு வந்திருக்கு. கால் வந்துட்டு வா. இப்போ ஆவணி மாதத்தில் உனக்கு திருமணத்தை நிறுத்தி வெற்றியாக்கி தரேன். பௌர்ணமிக்கு மோராளி என்னை வந்து பார், வெற்றி அடைவார், புண்ணியம் அடைவார். இந்தா பணம் வேண்டாமாடா? நல்லா. அதே அரியலூர் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க. வாமா எடுப என்ன செய்யணும் பிள்ளைக்கு? இங்கே வந்து உட்காந்து அங்கெல்லாம் கும்பிட மாட்டீங்களா? பே உள்ளையா? இடம் சொத்து சம்பந்தமாக கேட்க வந்தவங்க யாரு? அப்போ துரியிறாங்க, இத்தனை முடிஞ்சு போச்சு. என்னப்பா வேணும்? கொஞ்சம் பக்கத்தில் வாங்க, கண்ணை முடிக்கா. கருப்பசாமி, ஏன் கணக்குப்படி குழந்தை பிறக்கலையா? இல்லாட்ட என் வீட்டுக்காரர் கணக்குப்படி குழந்தை பிறக்கலையா? இல்லை எங்கள் குடும்பத்தில் முன்னால் யாராவது பாவம் சாபம் செஞ்சு பிறக்கலையா? ஆனால் ஜோதிடக்காரர்கிட்ட போனால் பிள்ளைக்கு அதிகாரம் இருக்க, ஏன் பிறக்கிற அப்படின்னு கதை வைக்கிறாங்களே. ஆனால் நடக்கலையே அப்படின்னு உங்கள் உள்ளம் சொல்லுது. உண்மையா இல்லையா? கால் வைக்க நம்ம சொன்னால் எவன் கேட்கணும்ல. யார் என்று சொன்னா என்னடா? கருப்பசாமி உனக்கு ஒரு பெண் குழந்தையை கொடுக்க போகுது, பெண் குழந்தைய கொடுக்க போகுது. அந்த குழந்தைக்கு பேர் விசாலாட்சின்னு பேர் வைக்கணும். கால் எடுத்து கருப்பசாமிக்கு ஒரு வாக்கு சொல்வது இடையில புகழாமா? எல்லாம் வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். பௌர்ணமிக்கு வந்து நிலவாலை போட்டு முக்கணிகள் கொடுத்து சரக்கோடு என்னை வந்து பார்த்து வரத்தை உறுதியாக்கிக் கொள்வாயாக. செல்லலாம். பெரம்பலூர் என்னப்பா பெரம்பலூரா உங்களுக்கு? அவருக்கு அரியலூரா? பெரம்பலூர் பெரம்பலூர் 1 2
வீட்டு தெருவிலே அம்மன் கோயில் யாருக்கு இருக்கு? பாப்பா. காளியம்மனா மாரியம்மனா? உட்காந்து என்னையா என்னம்மா இன்னொரு முறை. எந்த மன கோயில் சிலையாக இருந்தாளம்மா. என்னப்பா மனைவி மக்கள்லாம் எங்க இருக்காங்க? மனைவி ஒரு பக்கம், நீ ஒரு பக்கம், உன் பிள்ளை ஒரு பக்கம்னு பிரிஞ்சிருக்கிறேனே. அதான் பாட்டு பாடினேன். எந்த மன கோயில் சிலையாக இருந்தாளம்மா, மலரோடு மலராக தவழ்ந்தாளம்மா, கனவெல்லும் தேரேறி கால் ஒன்று கேட்க. உன் குடும்பத்தை ஒற்றுமையாக்கி தரேன். உன் குணத்தில் கொஞ்சம் மாற்றம் வேணும், மாற்றி தெளிவாக்கி தரேன். வேற என்ன வேணும்? ஒரு பக்கத்தில் உள்ள நரம்புகள் பாதிச்சிருக்கு, செய்வினை கோளாறுகள் காரணம். ஜெயிச்சு தரேன், நல்லா இருக்கு. 3 முறை என்னை பார்க்குவா. போ கால் விட்டு வாப்பா. படபடப்பு படபடப்பு தாங்க முடியலையப்பா. கனவு பேசுவோம். ஏன் பெண்ணு பிரச்சனை? என்னையா வேணும்? பையன் 3 டிகிரி படிச்சிருக்காங்க சார். கண்ண முடிங்க. இந்தியாவில் அவனுக்கு வேலை வேணுமா, வெளிநாட்டில் வேணுமா? அரசு வேலை 2026 9வது மாதத்துக்குள்ள போஸ்டிங் கிடைக்கும். அதுக்கு முன்னால தனியாரில் ஆட்சித்தலைவனாக இருப்பான். போ. வீடு சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? கால் ஒன்று வாப்பா. இன்னொரு தரம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய டாக்குமெண்ட் சம்பந்தமான வாக்குவாதங்கள் உறவினராலும் சில மனிதர்களாலும் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் உன் பக்கம் நியாயம் இருக்கு. ஆனால் உனக்கிட்ட தனியை பேசும்பொழுது நியாயமாக பேசுகிறாங்க, கூடி நின்று பேசும்பொழுது உனக்கு குழப்பமான பேச்ச பேசுகிறாங்க. இதில் ஒரு நீதி கிடைத்து என் உரிமை கிடைக்கணும் என்பது ஒரு கேள்வி. கால் ஒன்று வா. இந்தா 3 மாதத்தில் உன் சொத்துக்கு ஒரு முடிவு உன் பக்கத்தில் கிடைக்கும். ஒரு கேள்வி கேட்டுக்கா. என்ன வேணும்? படிக்க வச்சு உத்தியோகம் வாங்கி தரேன். புண்ணியமாக இருப்போ. கர்மதாமிக்கு சென்னை மாநகர், சென்னை சட்டம். ஒரு தகப்பன் என்ன செஞ்சாம்னா, அவன் இன்னொரு மனைவி கட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்தில் ஏற்கனவே முதல் மனைவிக்கு ஆம்பளை பையன் இருந்தான். அவன் நல்லா படித்து அறிவோடு இருந்துக்கிட்டு இருந்தான். அவன் வக்கீலுக்கு படிக்கணும்னு சொன்னான். உடனே தாப்பை யோசிச்சுட்டான். டேய், நம்ம 2வது கல்யாணம் முடிக்க போகிறோம், இந்த பையன் வக்கீல் ஆகிட்டான்னா நம்மளவே தூக்கி உள்ளே கொட்டுருவான்டான். அதனால் இவனை படிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் படிப்பை தடுத்து நிறுத்திட்டான் தந்தை. அதே மாதிரி இன்னொரு வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை வழக்கறிஞராக படிச்சுக்கிட்டு வெற்றி அடைந்து வரக்கூடிய நேரத்தில், அம்மா நான் ஏன் இத்தத்துக்கு கல்யாணம் முடிச்சுக்கிட போகிறேன், அப்படி முடிக்கக்கூடாதுன்னாங்க. ஆனால் அவள் சட்டம் படித்தவா, அவளுக்கு விவரம் தெரியாதப்பா. ஆதார் கார்டுலேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் விட்டு வீட்டுக்கு வந்துட்டான். படிக்க வச்சதுக்கு கிடைச்ச தண்டனை புரியுதா? காலில் விட்டுவா. புரியுதா? உன் பிள்ளை படித்து பட்ட படிப்போட வருவான். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, உனக்கும் எனக்கும், ஊர்க்காரனுக்கும் உனக்கும் இல்லை, எனக்கும் உனக்கும். அவள் இஷ்டப்படி கல்யாணம் நடந்தால் அவள் வாழ்க்கை கோடி கோடியாக செல்வம் பெருகும். நீ ஏற்றுக்கிடுவியா? வா, இதுக்கு தான் நடக்கணும் கல்யாணம், அப்படி தானே? சொல்லு. காலில் ஒன்று வா. உள்ளத்துக்கு ஒரு 2 குடும்பம் கொடுக்கலான்னு தான் கேட்டேன், வேற ஒன்றும் சொன்னால் எவன் கேட்கான்? டேய் பரமசிவா, மணியத்தினடா டேய், உன் பிள்ளைய படிக்க வச்சு வெற்றியாக்கி தரேன், மரியாதை குறையாமல் வாழ வைக்கிறேன். உன் உடம்புல தீய சக்திகள் எதுவும் ஒட்டலை, ரத்தம் குறைவாக இருக்குது. அதனால் அடிக்கடி நெஞ்சு அடைக்கிறத மாதிரியும் முதுகெலும்பு வலிக்கிறது மாதிரியும் ஒரு ஃபீலிங் இருக்குது. நைட்டில் தூங்குனா திடீர்னு அதிர்ச்சி. இது ஒன்றுமே செய்யாது, உன்னை காப்பாற்றி தரேன்.
இந்த நோயால் நீ பாதிக்க மாட்டாய். ஜெயித்துவா மகளே. இந்த பணம் வேணும்னா உனக்கு வேணுமா வேண்டாமா? நல்லா இரு. திருவண்ணாமலை ஒரே ஒரு உத்தரவு, பெண்ணடியால் வரலாம். தேனி உத்தரவு இன்னைக்கு உள்ளதுதான்ப்பா. ஏன்னா என்னென்ன செய்ய முடியும், சாமி சொல்லுதானே நான் சொல்ல முடியும். இன்னொன்னு அண்ணாச்சி, ஒரே ஊரில் ரொம்ப நேரம் சொல்லிதான் மற்ற ஊர் மக்களும் இருக்கிறாங்கல்ல. உனக்கு என்ன மகளே வேணும்? என்ன வேணும்? கண்ணமுடிக்கா. என்ன அறுவை சிகிச்சை? இந்தா உன் பையனுடைய பணத்தையும் வர வைக்க, உன் கடனையும் தீர்த்து தாரேன். இன்னிலிருந்து பணம் வந்து கொண்டிருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஆயுள் கண்டமில்லாமல் காப்பாற்றுறேன். வெற்றி அடைஞ்சுதான் வரலாம். வா. என்ன வழக்குப்பா? கால் வந்துட்டு வா. யாரும் பாதிக்காம மன அமைதியாக நின்னுங்க. இடிச்சுக்கிட்டு நிற்காதீங்க. உங்களுக்கு வயது என்னை விட கூடுற வயதோடைய உங்களுக்கு கூட நீங்கள் நிற்கிறீங்க. உங்களுடைய மனது எப்படியெல்லாம் பாதிக்குங்கிற உண்மை எனக்கு தெரியும். ஏதோ தெய்வம்னு நம்பி தானே நம்ம இப்படியெல்லாம் வந்து நிற்கிறோம். இல்லைன்னா நம்ம வயதுக்கு இப்படி வந்து நிற்கலாமா? நமக்கே மனது சங்கடமாக இருக்குன்னு சிந்திக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால் சொல்லுதேன், அமைதியாக ஆனந்தமாக நில்லுங்க. தெய்வ சன்னிதானம் எல்லாரும் உள்ளமும் பண்பட வேண்டும், புண்படக்கூடாது. கால் வந்துட்டோம். சரியா தப்பா என்னாச்சு? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கடினமான ஒரு லோனை வாங்கி மாட்டிக்கிட்டு இப்போ வெளியெடுக்க முடியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்த கட்டத்தில் இப்போ தொழில் பார்க்க முடியாமலும் வருமானம் இல்லாத வேதனையும் உனக்கு இருக்குது. இதில் உடல்நிலையும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு கவலையுற்று இருக்கிறாய். யாரை போய் கேட்டாலும் இவன் திருப்பி கொடுக்க மாட்டான், இவனுக்கு கடன் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி உன்னைய பார்த்த உடனே மறைஞ்சிக்கிடுறாங்க. அதனால் பிழைக்க வழி இல்லாமல் இருக்கேன், எப்படியாவது காப்பாற்றி தப்பான்னு கேட்குறேன். கால் வந்துட்டு இந்தா உனக்கு பணம் கிடைக்கும், உன் சொத்து மீளும், வருமானமும் உனக்கு பெருகும். வெற்றியாக்கி தரேன். அந்த பிள்ளையுடைய ஜீவனுக்கு நஷ்டம் இல்லாமல் காப்பாற்றுறேன். கர்மதாமிக்கு இப்படி அண்ணாத்தே, சென்னையில் மாங்காட்டு எல்லை, மாங்காடு பூங்காடு அல்ல, மாங்காடு. கால் ஒன்று வரலாம். சாமி தரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, சாமி தரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா. என்னப்பா நீ வந்தோடனே ஐயப்ப சாமி பாட்டு பாடுதேன். ஐயப்ப ஊருக்கு போயிட்டு வந்திருக்கேன் அன்னைக்கு. கால் வந்துட்டுவான். சபரிமலை செல்பவர்க்கு சஞ்சலங்கள் இல்லை, பயம் தனையே போக்கிடுவான் பந்தளனின் பிள்ளை. பந்தளன் பிள்ளை பயத்தை போக்குவான். உன் பிள்ளை உனக்கு பயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவனுடைய வாழ்வுக்கு எதுவும் அழிவு வந்துருமோ, அவனுக்கு ஆபத்து வந்துருமோ, அவனுடைய வாழ்க்கை இப்படி போயிட்டா எங்கள் காலத்துக்கு அடுத்து அவனை காப்பாற்றுவது எப்படி என்று தெரியவில்லையே என்று உன் இதயம் ஏங்கி பயந்து கொண்டு இருக்கிறது. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு உன் மகளை திருத்தி தந்திருந்தப்பா. அவனுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அந்த நிலையை மாற்றி ஒருநிலைப்பட்ட உள்ளத்தோடு சொன்னதை கேட்கும் நிலையில் கொண்டது மனசை அடக்கி தந்துருந்தேன். வெற்றியாகும். சொல்ல கேட்க தாரம்ட்டேன். அடக்கு. பொம்பளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி சென்னையிலிருந்து கேட்க வந்தது யாரம்மா? என்னம்மா பொம்பளை பிள்ளைக்கு எங்க இருக்கு? கால் வந்துட்டாம யாரு? வாங்க முன்ன வந்துக்கிட்டு உட்கார முடியுமா? உட்காரலாமா? அந்த காலத்தில் சொல்லுவாங்க, புறாவை பிடிச்சி பூனகையில் கொடுத்தோம்னு. நீ பூனகையில் தானே கொடுத்துருக்க. அதனால் உன் மருமகனுடைய மனதையும் அவனுடைய நடைமுறையவும் நான் மாற்றி தந்துட்டோம்னா உன் பிள்ளை சந்தோஷமாயிடுவான். ஆனால் அவன்கிட்ட 2 விதமான பழக்கங்கள் கையில் இருக்குது.
அதில் இவளை வந்து அடிக்கடி துன்பப்படுத்துகிறான். அவன் மனதை பக்குவப்படுத்தி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? கால் விட்டு வா. வரலாம். அம்மா துன்பப்படுத்தாமல் உட்காருங்க. உன் பிள்ளைக்கு கண்ணீர் இல்லாமல் காப்பாற்றுறேன், காசு பணத்துக்கு கவலை இல்லாமல் ஆக்கித்தாரேன். அமைதி நிலவும். போ. அடுத்த வார்த்தை வேற இன்னைக்கு இதுக்கு மட்டும்தான். கர்மதாமிக்கு நான் நினைத்தது மாதிரி எனக்கு வாழ்க்கை அமைன்னு ஒருத்தன் கேட்குறானே, யாரு? காதலிக்கியா? பின்ன கால் வந்துட்டு வா. ஏய் தம்பி, உன் உள்ளத்தை சாமிகிட்ட கொடுக்கல, சும்மா ஒப்புக்கு கால் வந்துட்டு வர. உன் பேர் என்ன வருமா? லக்கணத்தில் குரு இருக்காரு, கால் வந்துட்டு வா. அதனால் இவன் ரொம்ப சின்சியரான ஒரு மனிதன். எப்படி மனிதன்? ரொம்ப சின்சியரான மனிதன். பொண்டாட்டி வந்தாலும் ஒரு கண்டிஷனாக இருக்கணும், ஒரு கோடு போட்டு இப்படி தான் இருந்துக்கணும், இந்த கட்டத்துக்கு அங்கிட்டு நீ கால் வைக்கக்கூடாதும்மா. இந்த கலியுகத்தில் அப்படி வாழ முடியுமாடா தம்பி? கொஞ்சம் உன் மனதை அட்ஜஸ்ட் பண்ணிக்காடா. நிறைய பேருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குங்கிறதுக்காக ரொம்ப துல்லியமாக நீ பார்த்து பெண் எடுக்கிற, புரியுதா? ஐப்பசி மாதத்தில் உனக்கு பெண் அமையும், நினைச்ச மாதிரியே கல்யாண வாழ்க்கையும் நடக்கும். தொழில் பண்ணிட்டு இருக்கேன், அந்த தொழிலில் தடை இல்லாமல் காப்பாற்றுறேன். என்னை தேடி வந்துக்கா. கர்மதாமிக்கு பொம்பளை பிள்ளை என் சொல்ல கேட்கணும்யா, அப்போ தான் அந்த வாழ்க்கையை நம்ம நல்லாக்கி கொடுக்கலாம். ஆவா நம்ம சொன்ன எவன் கேட்கான்? எல்லாரும் கேட்பீங்களோ? என்னம்மா இருக்கு உங்கள் பொம்பளை பிள்ளை எங்கே இருக்கு? என்ன உன் சொல்ல கேட்குறாளா? ஆ கால் வந்துட்டு வா. ஒரு நிறுவனத்தில் நான் பணத்தை போட்டேன், அந்த பணம் எங்களுக்கு வந்து திரும்ப வருமா வராதான்னு ஒரு குழப்பம் இருக்குன்னு ஒருத்தர் சென்னையிலேருந்து நினைக்கிறாரு. யார் அது? எங்கே போட்டிய ராஜா? எங்கப்பா போட்டிய பணத்தை? எங்கே போட்டீங்க பணம்? எந்த நிறுவனம்? எந்த நிறுவனம்? எவ்வளோ ரூபா? குறைய தானே போட்டிருக்க என் செல்ல மகனே, வாங்கி தரேன், முன்னால வா. நீ கால் வந்துட்டு வா. 2 கோடி. உன்னுடைய மகளை போய் நான் ஆராய்ச்சி பண்ணேன். அவள் உள்ள ஒரு பக்கம், அவள் ஒரு பக்கமாக இருக்கா. ஊருக்கு பயந்து அவள் முடிவை வெளியே சொல்ல மாட்டுக்கா, ஆனால் உங்களுடைய முடிவுக்கு சம்மதிக்கவும் மாட்டுக்கா. இதுவரை அவள் இஷ்டப்படி எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சுட்டா. அதனால் அந்த உணர்வு இன்பத்திலேருந்து அவள் உள்ளத்தை திருப்ப முடியலை. எப்படியாவது அந்த மனத்தை மாற்றி உங்கள் இஷ்டத்துக்கு வாழ வைக்கிறதுக்கு திருப்பி தந்துடணும்னு நீ கேட்குறியா? கால் வந்துட்டு வா. எவ்வளோ பெரிய குழப்பமான கேள்வி பார்த்தீங்களா? நிறையாச்சு. இந்தா பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பார் மகளே, உன் பிள்ளையை திருத்தி தர, அவள் போட்டாலும் கொண்டு வந்துடு. என்ன? சரி, நல்லா ஆக்கிடுவோம். போ, ஆனந்தமாக இருக்கும். வாங்கிட்டு கால் வந்துட்டு வாப்பா. வெளிநாடு சம்பந்தமான தொழிலை பற்றி யாரப்பா அது? எந்த நாடு? யார் வெளிநாட்டுக்கு போகணும்? நீ போகணுமா? என்ன வேலை பார்க்கறதுக்கு? ஹோட்டல். இன்னொரு கால் வந்துட்டு வா. முருகா, எல்லாரும் பக்தியில் கடுமையாக அவசரப்படுறீங்கப்பா. உங்கள் உள்ளத்தை வைக்கிறேன், ஆனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. என்னடா பரமேஸ்வரா ஒன்றும் சொல்ல மாட்டேங்க? உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு. நான் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஓம் பணம் மட்டுமல்ல, உனக்கு வேண்டியவர்கள் மூலமாகவும் சில பணங்கள் அதில் நஷ்டமாயிருக்கு. இப்போ நீ வாங்கி கொடுத்தவன், அறிமுகப்படுத்தினவன் அத்தனைவரும் உன் கழுத்தை வந்து நெரிப்பான். இந்த நிலைமையிலிருந்து நான் காப்பாற்றப்படுவேனா, இல்லைடா தற்கொலை பண்ணி செத்துருவேனா? இதுக்கு ஒரு முடிவு எனக்கு வேணுமே ஐயான்னு நீ கேட்க வந்திருக்கியா? கால் வந்துட்டு வா. நம்ம சொன்னால் யாருப்பா கேட்கா? நான் கேட்போம்ல. இன்னும் ஒரு தடவை கால் வந்துட்டு வா. குதிரை போக மாட்டேங்கிறேன்னு கேட்போம்.
ஓத்தி போய் 2 மாதம். கண்ணை முடிக்காப்பா. வழக்கு பதிவு செஞ்சாச்சா? பண்ண முடியுமா? அவனை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு 1 கோடி ரூபாய் வாங்கி தரேன். பாக்கி உள்ளவங்களை எப்படியாவது சமாதானப்படுத்தக்கூடிய வழியை உருவாக்கி வெற்றியாக்கி தரேன். நல்லா இருக்கும் மகனே. கால் வந்துட்டு வரலாம். என் பிள்ளைக்கு வேலை விஷயமா நான் முயற்சி பண்ணி ஏமாந்து நிற்கிறேனே. என்ன வேலைக்கு முயற்சி பண்ண? அப்படியா? தங்கமான பிள்ளை இல்லையா நீ? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாப்பா. அடுத்து என் சொத்துக்குள்ள டாக்குமெண்ட் பட்டாவில் ஒரு மாற்றம் ஆகிடுது. அதில் ஒரு சில குழப்பம் இருந்து எனக்கு அதில் வருத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும்னு சென்னையிலேருந்து ஒருத்தர் கேட்குறாரு. யாருப்பா அது? சொத்து டாக்குமெண்ட்டில் ஒரு மாற்றம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. என்ன டாக்குமெண்ட்? எവിടെ உண்டு? அங்கேயே நின்று பேசு. டாக்குமெண்ட் எங்கே இருக்கு? அப்படியா? இப்போ உங்கள்கிட்ட இன்னொரு டாக்குமெண்ட் இருக்கா? அது மாற்றிட்டு இன்னொரு ஆள்கிட்ட போயிடுது. எஸ், நெல்லு கூப்பிட்றேன். நீ இன்னொரு தடவை கால் வந்து பாப்பா. பார்த்தியாடா தம்பி, எப்படியெல்லாம் மாறி இருக்கு பார்த்தியா? இப்போ உனக்கு விசா வாங்கி தந்தா போதுமா? ஹோட்டல் வேலையில் தான் உனக்கு இப்போ இருக்கு. வாட்ச்மேன் வேலை வேண்டாம். உனக்கு பார்த்து தரேன். கண்ட மூடு பாப்பா. உங்கள் உடம்பை கொஞ்சம் பார்க்கணும். மெடிக்கல் பிட்டில் உனக்கு கொஞ்சம் மைனஸ் இருக்குடா. புரியுதா? நுரையீரல் பிரீத்திங் சம்மந்தமான குறை இருக்குது. அதை மாற்றி உனக்கு தெளிவு பண்ணி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. இங்கேயே செக் பண்ணி அனுப்பிடுவோம். என்ன சொல்லுத? என்னாச்சு? இந்தாப்பா, கரெக்டாக 2.25 மாதத்தில் உனக்கு விசா வரும். ஹோட்டல் வேலைக்கு போய் சேர்ந்துக்கா. ஒரு 2 ஆண்டுகள் அங்கே இரு. உன் கடன்லாம் தீர்ந்து மகிழ்ச்சியோடு வருவேன். கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. கருப்பசாமிக்கு கால் வந்துட்டு வாப்பா. உங்களுக்குன்னு அந்த வாசல் போட்டிருக்கேன். வாசல் போட்டு நல்லதாக தம்பி. நீ நல்ல காலில் விழலை. இன்னும் தான் காலில் வந்துட்டு வா. அவங்க கேட்குற கேள்வி 2 கேள்விக்கு பதில் சொல்லி நீ ஒன்றும் சொல்லாதங்கிற. கேட்டுருதப்பா. உட்காருங்க. நீங்கள் 2 கேள்வி கேட்டுக்கலாம். என்ன வேணும்? எங்கே? ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தேன். அடுத்து எங்கே இருக்கு அந்த தெய்வம்? என்ன தெய்வம் பேரு? அந்த தண்ணீர் காலில் வந்துட்டு வா. மூன்று ஆண்டுகளுக்குள்ள ஒரு நாள் இரவில் தூங்கும் பொழுது 1:45 மணி. அந்த நேரத்தில் நம்முடைய வீட்டிலிருந்து ஒரு பெண் வெளியேறி போவது போலவும் கேட்டு திறக்கிற சத்தம் கேட்பது போலவும் உன் செவியில் விழுந்தது. அதற்கு பிறகு நான் எப்போ கும்பிட்டாலும் என் உடலில் ஒரு அருள் உணர்வு தோன்றும் கருப்பசாமி. ஆனால் இதுவரை எனக்கு தோன்றலை. என் தெய்வம் என்னை விட்டு போயிடுதுன்னு நான் வருத்தப்படுறேன். அவளை வர வைக்க முடியுமான்னு கேட்குறேன். கால் வந்துட்டு கருப்பசாமிக்கு வாப்பா வா. இந்தா, இனி உனக்கு அறிகுறி காட்டும். அந்த தெய்வம் உன் உள் மனதில் கூப்பிடும், பேசும். இந்தா மகனே, இந்த வருத்தத்தில் ஃபாரினில் போய் ஒரு பெரிய வேலையில் உட்காந்து ஆனந்தமாகிடுவேன். ப்ராஜெக்ட் ஓகே, போய்ட்டு வா. பணம் வேண்டாமா? என்னடா பிள்ளை நீ எல்லாம் நல்லா இருக்கு. வாமா, பத்திரம் டாக்குமெண்ட்டு கால் வந்துட்டு வா. நல்ல காலில் விடலையே, எங்களுக்கு தெரியாதா? எந்த ஊர் மெட்ராஸில்?
உன்னுடைய டாக்குமெண்ட்டை வந்து நான் படித்து பார்த்தேன். அவங்க பேருக்கு மாற்றிக்கிறதுக்கு வேண்டிய எல்லா முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை மீட்டி உனக்கு வெற்றியாக்கி தந்தால் போதுமா? கால் ஒன்று